பிஜேபி தான் வீசிய வலையில் சிக்கி சின்னாபின்னமாகக்கூடிய வேலையை பார்க்கிறது. எந்த ஹிந்துத்வாவை வைத்து, எந்த பிராமணர்கள், எந்த உயர்ஜாதிகளுடைய சப்போர்ட்டை வைத்து, அவர்களுடைய பணத்தை வைத்து பிஜேபி தன்னை எஸ்டாப்ளிஷ் செய்ததோ, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு போனது. சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவுப்படி இந்த சட்டத்தை கொண்டு வர நீங்க கட்டாயப்பட்டிருக்கிறீர்கள். கடந்த 78 ஆண்டுகளாக இந்த தலித்களை, இந்த ஆதிவாசிகளுக்கு சமமான உரிமைகளை நீங்க கொடுக்க மறுத்து வந்தீர்கள். அது காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், பிஜேபி ஆக இருக்கட்டும், இல்லை எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும். இன்னைக்கு நரேந்திர மோடியின் தலைமையில் ஒரு நல்ல சட்டம் வந்திருக்கிறது. நான் நரேந்திர மோடியை விமர்சிக்கக்கூடிய நபர் தான். இந்த சட்டத்தை பொறுத்த வரையில் நிச்சயமாக பிஜேபி ஒரு நல்ல வேலையை பார்த்திருக்கிறது. ஆனால் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் சரியாக நடந்தால் மட்டும்தான், வெறும் காகிதத்தில் எழுதி கொடுத்தால் மட்டும் பத்தாது. அதே நேரத்தில் இந்த சட்டத்தில் ஒரு சில திருத்தங்கள் தேவை. என்னது? ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த நபர், ஒரு எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியை சார்ந்த நபர் தவறான முறையில் ஆசிரியர் மேலேயோ மற்ற மாணவர்கள் மீதையோ ஒரு போலியான கம்ப்ளைண்டை கொடுத்தால், தவறான கம்ப்ளைண்டை வைத்து சித்தரிக்க பார்த்தால், அவர் மீதும் நிச்சயமாக ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும். அவர் மீது ஒரு நிச்சயமாக ஒரு ஃபைன் போட்டால் மட்டும்தான் இது போன்ற தவறுகள் நடக்காது. ரெண்டாவது, ரெப்ரசன்டேஷன் எப்படி நீங்க எஸ்சியில் ஒரு நபர், எஸ்டியில் ஒரு நபர், ஓபிசியில் ஒரு நபர், பெண்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன், திவ்யாங்கான ஒரு ரெப்ரசன்டேஷன், அதே போன்று ஜெனரல் கேட்டகரிக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனும் அங்கே இருக்கணும். இல்லைன்னா அவர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி அவர்கள் எடுத்து வைப்பார்கள்? அனைத்தையுமே நீங்க உள்ள சேர்க்கும் போது இந்த தரப்பிலிருந்தும் ஒரு ரெப்ரசன்டேஷன் நிச்சயமாக இருக்கணும். தவறாக ஒரு நபர் கம்ப்ளைண்டை கொடுத்தால் அந்த நபர் மீது ஆக்ஷனுக்கான ப்ரொவிஷன் இங்கே இருக்கணும். அது இருந்தால் இந்த போராட்டம் இருக்காது.